கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பேரண்ட் ஸ்பெஷல் மெசேஜில் உங்களை சந்திக்கிறதுல கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள்லையும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையை ஏவி உங்களோடு பேசுபடியாக பகிர்ந்து கொண்டார். அதைத்தான் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போகிறேன். பாருங்கள், இந்த நாளில் கூட லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறது. அந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா எத்தனாவது வசனத்தில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11வது வசனத்திலிருந்து அது ஆரம்பிக்கிறது. நான் 13லேருந்து உங்களுக்காக ரீட் பண்ணுறேன். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனமுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயிடத்தில் ஒப்புவித்தார். ஆமேன். பாருங்க, இந்த சம்பவம் வந்துட்டு ஒரு தாய்க்கும் மகனுக்கும் அவங்க குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம். அந்த விதவை தாய்க்கு இந்த மகனை விட்டால் யாரும் இல்லை. இந்த மகன் என்ன செய்து விடுகிறார்? மரித்து போய் விடுகிறார். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? கரெக்டாக பாடையை தூக்கிட்டு போய் என்ன செய்ய போகிறாங்க? மகனை அடக்கம் பண்ண போகிறாங்க. அந்த தாய் வந்துட்டு ஏற்கனவே ஒரு விதவை தாய். அவள் அந்த மகனுக்காக அழுது கொண்டே என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? பாடை பக்கத்தில் அழுது கொண்டே வந்து கொண்டே இருக்கிறாள். அப்போ அந்த சமயத்தில் இயேசுவானவர் என்ன செய்கிறார்? அந்த இடத்துக்கு போகிறார். போகி அந்த தாயுடைய மனவேதனையை பார்த்து இயேசு என்ன செய்கிறார்? முதல்ல தாய்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அழாதே என்று சொல்லி தாயை பார்த்து சொல்லுகிறார். தாயை பார்த்து சொல்லிட்டு அந்த தாயுடைய கண்ணீர், அந்த அழுகையை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இருதயம் அப்படியே உருகி போய் விடுகிறது. உருகி போய் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த வாலிபனை நோக்கி அதுக்கப்புறம் பேசுகிறார். முதல்ல தாய்கிட்ட என்ன சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அழாதுன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த வாலிபன், மரித்து போன வாலிபனிடத்துல தேவன் பேசுகிறார். பேசும் போது அவன் உயிரடைகிறான். வாலிபனே எழுந்திருன்னு சொல்லி மரித்து போய் கிடந்த வாலிபனிடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின உடனே அவன் மரித்தவன் என்ன செய்தானா? எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினானா. யார்கிட்ட பேசியிருப்பான்? யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவகிட்ட தான் பேசியிருப்பான் கண்டிப்பாக. ஆமேன். அப்படி பேசினதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தோஷமாய் அவன் தாயினிடத்தில் மறுபடியும் ஒப்புவித்திருக்கிறார். ஆமேன். இதே மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை குறித்த வேதனையோடு கூட உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் பேச முடியாத தருணத்தில் அவங்க பிள்ளைய போய் கொண்டிருக்கலாம். அதாவது மரித்தவர்களைப் போல பாவத்தில் மரித்து போய் உங்கள் பிள்ளைகள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அந்த பிள்ளைகள்கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை பார்த்துட்டேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். பெற்றோராகிய உங்கள் கண்ணீரை, நீங்கள் தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருப்பீங்கன்னா, ஒரு தாயின் கண்ணீர் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. பெற்றோருடைய கண்ணீர், தகப்பனுடைய கண்ணீர் அவருடைய பார்வையில் விலையேற பெற்றது. அவர் என்ன செய்கிறார்? உங்களுடைய கண்ணீரை பார்த்து முதல்ல உங்கள்கிட்ட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறார். அழாதீங்க, கவலைப்படாதீங்க, உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாலிப பிள்ளைகளுக்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இல்லை, சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட சொல்படி கேட்க மாட்டேங்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது, பிள்ளைகளால் பிரச்சனை வருது வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அழுது கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் அழுகையை கர்த்தர் பார்த்து விட்டார். அவர் எப்படி நாயின் ஊருக்குள்ள நுழைந்து அந்த தாயின் கண்ணீரை பார்த்தாரோ, அதே போல உங்கள் வீடுகளுக்குள்ள நீங்கள் அழுது கொண்டிருக்கிற, உங்கள் ரூம்குள்ள நீங்கள் அழுது கொண்டிருக்கிற, உங்கள் படுக்கையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கிற உங்களுடைய கண்ணீரை, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் வடிக்கிற கண்ணீரை தேவன் பார்த்து விட்டேன் என்று வாக்கு பண்ணுகிறார். பார்த்ததுனால தான் உங்ககிட்ட இன்னைக்கு பர்சனலாக பேசுகிறார். அழாதே என்று சொல்லி உங்ககிட்ட பேசுகிறார். ஆமேன். அடுத்ததாக அவர் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார் தெரியுமா? மரித்து போன உங்கள் பிள்ளைகளிடத்திலும் உங்களுக்காக உங்கள் கண்ணீரை பார்த்து பேச போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமேன். விசுவாசிப்பீங்களா? மரித்து போன உங்கள் பிள்ளைகளிடத்தில் தேவன் பேசுவார்னு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிச்சிங்கன்னா, வாலிபனே எழுந்திரு என்று சொல்லி பேசினவர் உங்கள் வாலிப பிள்ளைகளிடத்தில் பர்சனலாக அவர் உங்களுக்காக பேசுவார். பேசி மரித்து போய் கிடக்கிற பாவத்திலையும்
பாவக்கட்டுகள்லையும் மறித்து போய் கிடக்கிற, உங்களால் வெளியே கொண்டு வர முடியாத அந்த சூழ்நிலையில் காணப்படுகிற உங்கள் பிள்ளைகளிடத்தில் தேவன் பேசும்போது, இயேசு பேசும்போது அவர்கள் எழுந்திருப்பார்கள், எழுந்து உட்காருவார்கள், எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்குவார்கள். அவர் அவங்க கிட்ட பேசும்போது நிச்சயமாக அவர்கள் உயிரடைந்து என்ன செய்வார்கள், மறுபடியுமாக இயேசுவனிடத்தில் பேசுவார்கள். இயேசுவுக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு உன்னதமான உறவை மலரச் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உறவு மலரும். அதை மலரச் செய்ய போகிறவர், அவர்களோடு பேச போகிறவர் தான். அவர்களோடு கூட உடன்படிக்கை செய்து உறவையும் ஏற்படுத்த போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அப்படி ஏற்படுத்தி என்ன தெரியுமா செய்ய போகிறார்? என் மகனை இழந்து போயிருக்கிறேனே, என் மகளை இழந்து போயிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் தவித்து கொண்டிருப்பீங்கன்னா, திருத்த முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களோடு பேசி அவர்களோடு அந்த உறவை ஏற்படுத்தி நான் என்ன தெரியுமா செய்ய போகிறேன்? அந்த பிள்ளைகளை கொண்டு வந்து தாயினிடத்தில் ஒப்புவித்தாராம். அந்த விதவையினிடத்தில் ஒப்புவித்தார். அதே போல பிள்ளைகளை உயிரடைய செய்து அவரோடு கூட உறவை ஏற்படுத்தி உங்ககிட்ட ஒப்படைக்க போகிறார். அதுதானே உங்க கண்ணீரை மெய்யாய் துடைக்கும். அதனால கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்காக செய்து முடிக்க போகிறார். ஆமென். வேதனையோடு இருக்கிறீங்களா? வேதனையை விட்டுருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசி விட்டார். அழாதே என்று பேசிவிட்டார். அப்படியே ஆண்டவர் கரத்தில் உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுப்பீங்களா? அன்னைக்கு அப்படி பாவத்திலையும் அந்த பாவக்கட்டுகள்லையும் சிக்கி கொண்டிருக்கிற, கீழ்ப்படியாமல் இருக்கிற, முரட்டாட்டம் பண்ணி கொண்டிருக்கிற உங்கள் பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளை உங்களால் அடக்க முடியாமல் போகலாம். அந்த பிள்ளைகள் உங்கள் கைமீறி போய் கொண்டிருக்கலாம். கவலையே படாதீங்க. உங்கள் அழுகையை தேவன் பார்த்து விட்டார். உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக உங்கள் வீடுகளுக்குள்ளாக வந்து விட்டார். உங்கள் அறைகளுக்குள்ளாக வந்து விட்டார். உங்கள் மகனோடு மகளோடு பேச போகிறார். பேசி உறவை ஏற்படுத்த போகிறார். உறவை ஏற்படுத்தி மரித்து போன அவர்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்து உங்கள் வாழ்க்கையில் உங்ககிட்ட அவங்கள ஒப்படைக்க போகிறார். ஆமென். உங்கள் கண்ணீருக்கு அதுதான் தேவன் தரப்போகிற மிகப்பெரிய ஆச்சரியமான அதிசயமான ஒரு பதிலாக இருக்க போகிறது. இதை அப்படியே விசுவாசிங்க. தேவன் பெரிய காரியங்களை உங்கள் குடும்பத்தில் செய்து, எந்த பிள்ளைகள் நிமித்தமாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ, உங்கள் குடும்பத்தின் சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த பிள்ளைகள் நிமித்தமாகவே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாக போகிறது, சமாதானம் உண்டாக போகிறது. உங்கள் வீட்டில் கர்த்தர் சமாதானத்தினால நிரப்ப போகிறார். உங்கள் குடும்பத்தை சமாதானப்படுத்த போகிறார். ஆமென். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தையின்படியே அப்பா, வேதனையோடு அழுகையோடு தன்னுடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் கதறிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாயுடைய கண்ணீரும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனுடைய கண்ணீரும் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அது நிமித்தம் அந்த பிள்ளைகளை சந்தித்து அவர்களோடு நீர் பேச போகிற கிருபைக்காக, அவர்களை கட்டியிருக்கிற எல்லா பாவக்கட்டுகளிலிருந்தும் விடுதலையாக்கி அவர்களை மரித்து போன நிலைமையிலிருந்து நீர் உயிர்ப்பித்து ஆண்டவரே உம்மோடு கூட உறவை ஏற்படுத்தி மறுபடியுமாக பெற்றோரிடத்திலையும் தாயினிடத்திலையும் தகப்பனிடத்திலையும் இந்த பிள்ளைகள் நீர் ஒப்படைக்க போகிற உம்முடைய கிருபைக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி நன்றிகள் தகப்பனே. அப்படி செய்து முடித்த உம்முடைய தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம், செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். மற்றும் ஒரு பெற்றோருக்கான பேரண்ட் ஸ்பெஷலில் உங்களை நெக்ஸ்ட் வீக் நான் மீட் பண்ணுறேன். கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் அதிசயத்தை செய்திருக்கிறார். ஆமென்.